பணம் தொடர்பாக அரசாங்கத்திற்கு என்ன பொறுப்பு உள்ளது? ஏ. பணத்தை ஒழுங்குபடுத்துவது. பி. அனைத்து செல்வத்தையும் பதுக்குவது. சி. தனிப்பட்ட செலவினங்களை கட்டளையிடுவது. டி. அனைத்து வகையான நாணயங்களையும் ஒழிப்பது. சரியான பதில் ஏ. பணத்தை ஒழுங்குபடுத்துவது. 1. அரசாங்கம் மத்திய வங்கி (RBI) மூலம் பணப்புழக்கத்தையும் அதன் மதிப்பையும் ஒழுங்குபடுத்தி பொருளாதார நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது. இது பணவீக்கத்தை தடுக்கவும் நிதி அமைப்பின் நம்பகத்தன்மையை பேணவும் உதவுகிறது. பின்வருவனவற்றில் இது சமீபத்திய பண பரிவர்த்தனையின் ஒரு வடிவம்? ஏ. பண்டமாற்று முறை (barter system). பி. நாணயம் சேகரித்தல் (coin collection). சி. கால்நடை பரிமாற்றம் (livestock exchange). டி. இணையவழி வங்கியியல் (online banking). சரியான பதில் டி. இணையவழி வங்கியியல் (online banking). 1. இணையவழி வங்கியியல் (online banking) என்பது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றம் செய்யும் முறையாகும். இது காகித பணத்தின் தேவையை குறைத்து விரைவான பரிவர்த்தனையை உறுதி செய்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை ஹெக்டேர் நிலம் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. 2239 ஹெக்டேர்கள். பி. 17 லட்சம் ஹெக்டேர்கள். சி. 45,44,000 ஹெக்டேர்கள். டி. 1,30,33,000 ஹெக்டேர்கள். சரியான பதில் சி. 45,44,000 ஹெக்டேர்கள். 5. சரியான விடை சி. சோகஸ்மெலி தமிழ்நாட்டின் மொத்த புவியியல் பரப்பில் சுமார் 45,44,000 ஹெக்டேர் நிலம் நிகர சாகுபடி பரப்பாக உள்ளது. இது மாநிலத்தின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் வங்கித் தாள்களின் பணமதிப்பிழப்பு என்ன சிக்கலை குறிவைத்து அறிவிக்கப்பட்டது? ஏ. வேலையின்மை. பி. பணவீக்கம். சி. பொருளாதார மந்தநிலை. டி. கருப்பு பணம் (black money). சரியான பதில் டி. கருப்பு பணம் (black money). சரியான விடை டி. 2016ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பணமதிப்பிழப்பு நடவடிக்கை கணக்கில் வராத கருப்பு பணத்தை ஒழிப்பதையும் கள்ள நோட்டுகளை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டது. இது பொருளாதாரத்தை முறைப்படுத்தவும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும் செய்யப்பட்டது. பிற பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்ய எந்த வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏ. நுகர்வுப் பொருட்கள் (consumption goods). பி. இறுதிப் பொருட்கள் (final goods). சி. மூலதனப் பொருட்கள் (capital goods). டி. இடைநிலைப் பொருட்கள் (intermediate goods). சரியான பதில் டி. இடைநிலைப் பொருட்கள் (intermediate goods). 5. இடைநிலைப் பொருட்கள் என்பவை மற்ற இறுதிப் பொருட்களை உற்பத்தி செய்ய மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஆகும். இவை உற்பத்திச் சங்கிலியில் ஒரு பகுதியாக இருந்து இறுதிப் பொருளின் மதிப்பில் சேர்க்கப்படுகின்றன. ஆடை உற்பத்தியில் வெவ்வேறு தொழிலாளர்களால் செய்யப்படும் ஒரு சுயாதீனமான பணிக்கு உதாரணம் என்ன? ஏ. இறுதிப் பொருளை சந்தைப்படுத்துதல். பி. காலர்களைத் தைத்தல். சி. புதிய வடிவங்களை வடிவமைத்தல். டி. சரக்குகளை நிர்வகித்தல். சரியான பதில் பி. காலர்களைத் தைத்தல். ஆடை உற்பத்தியில் வேலை பகுப்பு முறையை பயன்படுத்தும் போது ஒரு தொழிலாளி காலர்களை தைப்பது போன்ற ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்கிறார். இது உற்பத்தியின் வேகத்தையும் திறனையும் அதிகரிக்க உதவுகிறது. பொருளாதார வளர்ச்சிக்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பாக இருக்கும் பொது பயன்பாடுகள் எவை? ஏ. முதன்மை பொது பயன்பாடுகள். பி. நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை. சி. நலிந்த தனியார் அலகுகள். டி. வர்த்தக கழகங்கள். சரியான பதில் ஏ. முதன்மை பொது பயன்பாடுகள். 4. மின்சாரம், நீர் வழங்கல் மற்றும் போக்குவரத்து போன்ற முதன்மை பொது பயன்பாடுகள் ஒரு நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பை வழங்குகின்றன. 1947இல் வர்த்தகம் மற்றும் கட்டணங்கள் மீதான பொது ஒப்பந்தத்தில் (GATT) ஆரம்பத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? ஏ. 30. பி. 19. சி. 23. டி. 47. சரியான பதில் சி. 23. சரியான விடை சி. சோகஸ்மெலி 1947ஆம் ஆண்டு ஜெனீவாவில் நடைபெற்ற மாநாட்டில் 23 நாடுகள் ஒன்றிணைந்து GATT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன.
இது சர்வதேச வர்த்தகத்தை தாராளமயமாக்குவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எத்தனை தொழில் தொகுப்புகள் உள்ளன? ஏ 2277, பி 551, சி 115, டி 329. சரியான பதில் டி 329. தமிழ்நாடு அரசு மற்றும் பொருளாதார தரவுகளின்படி மாநிலத்தில் மொத்தம் 329 தொழில் தொகுப்புகள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த தொகுப்புகள் தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு முக்கிய தொழில் மையமாக மாற்றியுள்ளன. 2277 என்பது தவறான புள்ளிவிவரம். 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இந்திய மக்கள் தொகையின் கல்வியறிவு விகிதம் என்ன? ஏ 50%, பி 65%, சி 44%, டி 63%. சரியான பதில் டி 63%. சரியான விடை டி சோகஸ்மேலி. 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இந்திய மக்கள் தொகையின் கல்வியறிவு விகிதம் 63% ஆகும். இது நாட்டின் வயது வந்தோர் கல்வி நிலையை பிரதிபலிக்கிறது. இது பள்ளி படிப்பை தாண்டிய மக்களின் அடிப்படை வாசிப்பு மற்றும் எழுத்து திறனை அளவிட பயன்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் எப்போது அமல்படுத்தப்பட்டது? ஏ ஜனவரி 1, 2018, பி ஜூலை 1, 2017, சி ஜூலை 1, 2016, டி ஆகஸ்ட் 1, 2017. சரியான பதில் பி ஜூலை 1, 2017. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017 அன்று நள்ளிரவில் அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டது. இது 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டது. ஜனவரி 1, 2018 என்பது தவறான தேதி. 2011ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் ஆண் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தனர்? ஏ 55%, பி 65%, சி 45%, டி 35.3%. சரியான பதில் டி 35.3%. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த ஆண் தொழிலாளர்களில் 35.3% பேர் விவசாயத் துறையில் ஈடுபட்டிருந்தனர். இது முந்தைய ஆண்டுகளை விட குறைவு என்பதுடன் மாநிலம் தொழில் மற்றும் சேவைத் துறையை நோக்கி நகர்வதைக் காட்டுகிறது. பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகளில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ இரட்டை பொருளாதாரம், பி அதிகரித்த வெளிநாட்டு முதலீடு, சி விலை நிலைத்தன்மை, டி பொருளாதார வளர்ச்சி. சரியான பதில் ஏ இரட்டை பொருளாதாரம். சரியான விடை கருப்பு பணம் கணக்கில் வராத ஒரு நிழல் பொருளாதாரத்தை உருவாக்கி அதிகாரப்பூர்வ பொருளாதாரத்துடன் இணையாகச் செயல்படும் இரட்டை பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறது. இது அரசாங்கத்தின் வரி வருவாயை குறைப்பதோடு பொருளாதார திட்டமிடலையும் பாதிக்கிறது. பின்வருவனவற்றில் பணத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு கட்டமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ மெய்நிகர் பணம் வெர்ச்சுவல் மணி, பி உலோக பணம் மெட்டாலிக் மணி, சி கிரிப்டோகரன்சிகள் கிரிப்டோகரன்சிஸ், டி இலக்க முறை நாணயம் டிஜிட்டல் கரன்சி. சரியான பதில் பி உலோக பணம் மெட்டாலிக் மணி. 9 சரியான விடை பி சோகஸ்மேலி. பணத்தின் பரிணாம வளர்ச்சியில் பண்டமாற்று முறைக்கு அடுத்ததாக தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களை பணமாக பயன்படுத்திய உலோக பணம் ஒரு முக்கிய கட்டமாகும். இது பணத்தின் நீடித்த தன்மை மற்றும் மதிப்பிற்கு ஒரு நிலையான தன்மையை வழங்கியது. இந்தியாவில் கருப்பு பணத்தை உருவாக்குவதற்கு முதன்மையாக பொறுப்பானவர் யார்? ஏ அரசு அதிகாரிகள், பி சம்பளம் வாங்கும் ஊழியர்கள், சி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், டி வணிகர்கள். சரியான பதில் டி வணிகர்கள். 2 சரியான விடை டி சோகஸ்மேலி. வணிகர்கள் பெரும்பாலும் கணக்கில் காட்டப்படாத வருமானம் மற்றும் வரி ஏய்ப்பு மூலம் கருப்பு பணத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இவர்கள் விற்பனை மற்றும் லாபத்தை மறைப்பதன் மூலம் சட்டவிரோத பணத்தை புழக்கத்தில் விடுகின்றனர். பின்வருவனவற்றில் எது உணவு பாதுகாப்பின் அணுகல் வரையறையின் ஒரு அங்கமாக பட்டியலிடப்படவில்லை? ஏ பொருளாதார அணுகல்
எகனாமிக் ஆக்சஸ். பி. சமூக அணுகல் சோஷியல் ஆக்சஸ். சி. அரசியல் அணுகல் பொலிட்டிக்கல் ஆக்சஸ். டி. பிரதேக அணுகல் பிசிக்கல் ஆக்சஸ். சரியான பதில் சி. அரசியல் அணுகல் பொலிட்டிக்கல் ஆக்சஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி. உணவு பாதுகாப்பில் பிரதேக, பொருளாதார மற்றும் சமூக அணுகல் மட்டுமே முக்கிய கூறுகளாக கருதப்படுகின்றன. அரசியல் அணுகல் என்பது உணவு பாதுகாப்பின் நேரடி வரையறையில் ஒரு அங்கமாக சேர்க்கப்படவில்லை. வரிவிதிப்பு சூழலில் அது ஒரு செயலாக குறிப்பிடப்படும்போது வழக்கமாக எந்த பேச்சு வகையைச் சேர்ந்தது? ஏ. வினைச்சொல். பி. பெயரடை. சி. பெயர்ச்சொல். டி. வினையுரிச்சொல். சரியான பதில் சி. பெயர்ச்சொல். சரியான விடை சி. சோகஸ்மெலி. டாக்ஸேஷன் என்பது ஒரு செயல்முறை அல்லது அமைப்பைக் குறிக்கும் பெயர்ச்சொல் நவுன் ஆகும். இது வரி விதிக்கும் முறையை ஒட்டுமொத்தமாக குறிக்க பயன்படுகிறது. எந்த வகையான உணவுக்கான அணுகல் முதன்மையாக வாங்கும் சக்தி மற்றும் வேலை வாய்ப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது? ஏ. உடல் ரீதியான அணுகல் பிசிக்கல் ஆக்சஸ். பி. சமூக அணுகல் சோஷியல் ஆக்சஸ். சி. பொருளாதார அணுகல் எகனாமிக் ஆக்சஸ். டி. ஊட்டச்சத்து அணுகல் நியூட்ரிஷனல் ஆக்சஸ். சரியான பதில் சி. பொருளாதார அணுகல் எகனாமிக் ஆக்சஸ். 10. சரியான விடை சி. சோகஸ்மெலி. பொருளாதார அணுகல் என்பது மக்கள் உணவை வாங்குவதற்கு தேவையான வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதை உணர்த்துகிறது. உணவு சந்தையில் இருந்தாலும் அதை வாங்கும் சக்தி பர்ச்சேசிங் பவர் இருந்தால் மட்டுமே அது பொருளாதார அணுகல் எனப்படும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?